ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் மார்ச் 6 முதல் 8 வரை அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி தமிழக அரசு டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை முதலில் விசாரித்த நீதிபதிகள் ரமேஷ், செந்தில்குமார் இருவரும் விசாரிப்பதிலிருந்து விலகினர். அதன் பிறகு நீதிபதிகள் சுப்பிரமணியம், ராஜசேகர் அமர்வு விசாரித்து வந்தது. அமலாக்கத்துறையினர் சட்டத்தை மதிக்காமல் தங்கள் இஷ்டத்துக்கு சோதனை நடத்தியதாக தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. பெண் அதிகாரிகளை சுமார் 60 மணி நேரம் ஒரே இடத்தில் வைத்திருந்தனர். தனிநபர்களின் அந்தரங்க உரிமைகளை மீறி செயல்பட்டனர். சோதனை நடத்தினார்களே தவிர ₹1 கூட பறிமுதல் செய்யவில்லை. இதை அமலாக்கத்துறையே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறையின் நடவடிக்கையால் டாஸ்மாகின் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்றும் வாதிடப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டன. போலீஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகள் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. முறைகேடு நடந்திருப்பதாக கருதினால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த முடியும். டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். டாஸ்மாக் முறைகேடு மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது சோதனையில் தெரியவந்துள்ளது. டாஸ்மாக் அதிகாரிகள் எவரும் துன்புறுத்தப்படவில்லை, மனித உரிமை மீறலிலும் ஈடுபடவில்லை என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி முதல் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த ஹைகோர்ட் ஏப்ரல் 23இல் தீர்ப்பு வழங்கப்படும் என கூறியது. அதன்படி இன்று நீதிபதிகள் சுப்பிரமணியம், ராஜசேகர் தீர்ப்பளித்தனர். அமலாக்கத்துறை சோதனையின் போது அதிகாரிகளை சிறைப்பிடித்ததாகவும் சிலரை நள்ளிரவில் வீட்டுக்கு அனுப்பியதாகவும் சொல்லப்படும் வாதங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்பது நாட்டு மக்களுக்கு எதிரான குற்றம். நாட்டின் நலன் கருதியே சோதனை நடந்துள்ளது. அரசியல் பழிவாங்கும் செயல், அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்ற குற்றச்சாட்டுகளை இந்த கோர்ட் விசாரிக்க முடியாது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் மற்றொரு கட்சி ஆளுங்கட்சி மீது குற்றம் சாட்டுவது வழக்கமானதுதான். ஆனால் கோர்ட் ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டுமே நீதியை உறுதி செய்யும். அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்த அனுமதி அளிக்கப்படுகிறது. தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.